Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான சுரக்காய் கிரேவி சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர்ல இல்ல அடிகனமான பாத்திரம் எதுனாலும் எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அந்த கண்ணாடி பத அளவுக்கு வதங்கி வரணும். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாமும் சேர்த்து எண்ணெயில் நல்லா பரட்டிடணும். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு பரட்டிடணும். கருகிடக்கூடாது. ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு சில தக்காளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி விடும், ஒரு சில தக்காளி பார்த்தீங்கன்னா தண்ணி விடாது. அப்படி விடாத பட்சத்தில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு இடையில நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். 5-6 பல் பூண்டு, 2 துண்டு அளவுக்கு இஞ்சி தோலை சீவிட்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கசகசா, 7-8 முந்திரிக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்க்குறேன். இதெல்லாமே சேர்த்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட் அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய சுரக்காயை அதில் சேர்த்துக்கலாம். மேலே இருக்கக்கூடிய தோலை சீவிட்டு சேர்த்துட்டிங்க அப்படின்னா தான் நம்ம சப்பாத்தியில் வச்சு சாப்பிடும்போது நல்ல ஜூஸியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். மீடியம் சைஸ் சுரக்காய், ஒரு சுரக்காய் முழுசுமே நான் சேர்த்துருக்கேன். தோலை சீவிட்டு இப்போ அந்த மசாலாவில் நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா சுரக்காய் வந்து சாஃப்டாக குக் ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்க வெந்து வந்ததுக்கு அப்புறமா அதோட குவான்டிட்டியே குறைஞ்ச மாதிரி இருக்கு. நல்ல சாஃப்டாக குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு கிரேவி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. பாருங்க இது எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கு, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் சரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வந்ததுன்னா போதும். ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க சூப்பராக கொதிச்சு வந்திருக்கு. கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. அதோட கன்சிஸ்டன்சி எல்லாமே நல்லா சாஃப்டாக சப்பாத்தியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, தோசைக்கும் பர்ஃபெக்டான காம்பினேஷன். ரைஸ் கூடயும் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். சுரக்காய் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.